பையனா பிறந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரொம்ப சிம்பிள். மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து பையனாக பிறந்துட்டோம்னா வீட்டில் வாங்கின கடன் அடைக்கிற அதில் ஆரம்பிக்கும். அக்கா கல்யாணமா தங்கச்சி கல்யாணமா அதில் வாங்குற கடன் அதை அடைக்கிறது ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பையனுக்கு தலையில் பொறுப்பு மட்டும் தான் ஏறுமே தவிர அவன் ஹாப்பியாக இருக்கானா அப்படின்றத விஷயம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே அது கொஞ்சம் இதாக இருக்கும். எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்கிறது இல்லை, வாழ்க்கை தான் எங்களை தீர்மானிக்குது. ஃபோன் ஆசைப்பட்டிருப்போம் காலேஜ் லைஃப்பில் வந்து, ஸோ ஃபோன் கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட் ஓகே அடுத்து நம்ம ஒரு ஜாப் போகலாம் அப்படின்னு ஒரு பைக் ஆசைப்பட்டிருப்போம், பைக் கிடச்சிருக்காது. சரி பைக் தான் கிடைக்கல, ஸோ ஒரு ஜாபாச்சும் கிடைக்கணும், அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஜாபும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னு கடைசியாக முட்டும் போது ஒரு ஜாபுக்கு போனால் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லைஃப்பில் என்டர் ஆகும்போது நமக்கு அங்கே பார்த்தா பையன் இப்படி ஒரு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பொண்ணும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸை இது பண்ணிட்டு வரது தான் ஒரு பையனாக பிறந்தா இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணுறதா இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம சேனலை இதுவரையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க.